மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கரூரில் குவாரி முறைகேடு குறித்து செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர் குழுவை கொடூரமாக தாக்கிய எம்எல்ஏ பழனியாண்டியின் அடியாட்கள் தற்போது போலீசாரின் விசாரணையை திசை திருப்புவதற்காக செய்திக்குழு தாக்கியது போல கையை கிழித்துக் கொண்டு நாடகமாடியது அம்பலமாகியுள்ளது. செய்தியாளர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திவிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் கையை கிழித்துக் கொள்ள எம்எல்ஏவின் மகன் சதி ஆலோசனை கொடுக்கும் ஆடியோ சிக்கியிருக்கும் நிலையில் எம்எல்ஏ தரப்பு மீது போலீசார் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கையில கிழிச்சுக்க முடியுமா? வேலை செஞ்சவங்க வேலை செய்யறவங்க யாராவது ஜிஹெச்ல மிருகத்தையும் செல்வத்தையும் ஓகேவா? தன்னைத்தானே கையை கிழித்துக் கொண்டு எதிர்த்தரப்பினர் மீது பழி சுமத்தும் அளவுக்கு எம்எல்ஏ பழனியாண்டிக்கு அதிகார போதை ஆட்டி படைக்கிறது என்பதை நிரூபிக்கும் ஆடியோதான் இது. கரூர் மாவட்டம் சிவாயத்தில் செயல்பட்டு வரும் எம்எல்ஏ பழனியாண்டியின் கல்குவாரிக்கு செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் திருச்சி மாவட்ட செய்திக்குழுவை கண்மூடித்தனமாக எம்எல்ஏ பழனியாண்டியின் ஆட்கள் தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கொலைவெறி தாக்குதல் நிகழ்த்திவிட்டு குவாரிக்கு சென்று செய்திக்குழு பேரம் பேசியது என போலி புகாரை கொடுத்து போலீஸை வைத்து விளக்கம் கொடுக்க வைத்தது எம்எல்ஏ தரப்பு. இவை எல்லாவற்றுக்கும் உச்சமாக செய்திக்குழு மீது பழி சுமத்துவதற்காக தங்களது கைகளை தாங்களே கிழித்துக் கொண்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கிறார்கள் எம்எல்ஏ பழனியாண்டியின் ஆட்கள். செய்திக்குழு தாக்கியதில் கையே கிழிந்து ரத்தம் கொட்டியது என போலீஸை நம்ப வைக்க எம்எல்ஏ பழனியாண்டி தரப்பு செய்த சதி வேலை ஒரே ஒரு ஆடியோவில் அம்பலமாகி இருக்கிறது. கையை கிழித்துக் கொண்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆக சொல்லி எம்எல்ஏ பழனியாண்டியின் மகன் விமலநாதன் பேசும் உரையாடலும் ஆடியோவில் பதிவாகி உள்ளது. கையில கிழிச்சுக்க முடியுமா? வேலை செஞ்சவங்க வேலை செய்யறவங்க யாராவது ஜிஹெச்ல மிருகத்தையும் செல்வத்தையும் ஓகேவா? கையை கிழித்துக் கொண்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆனால் இருதரப்பு மோதல் நடந்தது போல சித்தரித்து காவல்துறையை குழப்பத்திற்கு ஆளாக்க எம்எல்ஏ பழனியாண்டியின் தரப்பு முயற்சி செய்திருக்கிறது. இந்த சதி திட்டத்தின்படியே குவாரியில் பணியாற்றும் 2 பேர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கிறார்கள் என்பதும் தெரிய வருகிறது. செய்தி குழுவை தாக்கியதோடு மட்டுமில்லாமல் குளித்தலை காவல் நிலையத்தில் தானே புகார் அளிப்பார்கள், பார்த்துக் கொள்ளலாம் என எம்எல்ஏவின் மகன் விமலநாதன் வாய் துடுக்காக பேசும் ஆடியோவும் லீக் ஆகி உள்ளது. கை வச்சதான் கரெக்ட். அவனை அடிக்கணும் தெரியும் நமக்கு என்ன ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம். என்ன சொல்றா இந்த ஸ்டேஷன்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாவணும். எங்க நடந்துச்சு அதானே சமூகப்படி ஸ்டேஷன் என்னமோ தாங்கள் எழுதி வைத்ததுதான் சட்டம் என்பது போல காவல்துறையே தங்கள் கண்ணசைவில் தான் இருக்கிறது என்பது போலவும் எம்எல்ஏவின் மகன் பேசுவது திடுக்கிட வைக்கிறது. அது மட்டுமல்லாமல் செய்திக்குழுவை தாக்கிவிட்டு கையில் வைத்திருந்த கேமரா, லைவ் கேட், மைக் உள்ளிட்ட 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை எம்எல்ஏ பழனியாண்டி ஆட்கள் திருடி வைத்திருக்கின்றனர். செய்திக்குழுவின் உடைமைகளை மீட்டு தரச் சொல்லி போலீசில் செய்திக்குழு புகார் அளித்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பக்கம் இருக்க, செய்திக்குழு குவாரிக்கு சென்ற போது எம்எல்ஏ பழனியாண்டி சம்பவ இடத்திலேயே இல்லை என பச்சை பொய்யை எம்எல்ஏ தரப்பு பரப்பி வந்த நிலையில் அதற்கும் வசமான ஆடியோ சிக்கி உள்ளது. ரவுடி கும்பல் செய்தியாளர்களை தாக்கும் போது அந்த இடத்திலிருந்து எம்எல்ஏ பழனியாண்டி பேசும் ஆடியோவும் பதிவாகி உள்ளது. செய்திக்குழு மீது பொய் புகார் சொல்லி மாட்டி விடவே எம்எல்ஏ பழனியாண்டி தரப்பு இவ்வளவு மெனக்கெடுகிறது என்றால் சாதாரண பொதுமக்களின் நிலைமையை நினைக்கும் போது மரண பயம்தான் வரும்.
கரூர் குவாரி விவகாரத்தில் உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என நியாயமாக செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை தாக்கிவிட்டு ரவுடியிசம் செய்துவிட்டு அராஜகத்தை கட்டவிழ்த்துவிட்டு கடைசியில் பாதிக்கப்பட்டவர்கள் போல கையை கிழித்துக் கொள்வதும் புத்திசாலித்தனமாக சிசிடிவி காட்சிகளை அழிப்பதும் ஆடியோவாக சிக்கியிருக்கும் நிலையில் எம்எல்ஏ பழனியாண்டி அவரது மகன் விமலநாதன் உட்பட அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி உள்ளது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.